வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் தான். இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணும்பொழுதே எனக்கு ஒரு சின்னதாக ஒரு சிறு சேமிப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதை நான் ஒரு புது சிறு சேமிப்பை நான் இந்த வீடியோவில் ஆரம்பிக்கிறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சிறு சேமிப்பை ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய, அதாவது வீட்டில் வரவு செலவு பார்க்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து செய்யலாம். இது ஒரு சிறு சேமிப்பு தான். இது நீங்கள் வந்து பார்க்குறப்ப ஒரு மாதம் செய்கிறப்ப சின்னது மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வருஷத்தில் முடிவில் உங்கள் கையில் ஒரு பல்க் அமௌண்ட் வந்து இருக்கும். உங்களுடைய செலவை வந்து அழகாக மேனேஜ் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேரை கொண்டு போய் விடும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கை பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னுடைய சிறு சேமிப்பு எல்லாமே நான் எடுத்துட்டேன். ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ்க்காக எடுத்துட்டேன்னு சொல்லி தனி வீடியோவாக போட்டிருந்தேன். ஓகே, ஸோ அப்போ அப்படியே காலி. ஸோ அக்டோபர் மாதம் செய்யக்கூடிய சிறு சேமிப்பை வச்சு தான் நான் வந்து ஃபர்தராக இந்த 2 மாதத்தை நான் ஓட்டணும். சேமிப்புன்னு ஒன்று வந்து எடுத்து வைக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவை கண்ட்ரோல் பண்ணேன். பட் ஆனால் என்னால் பெரிய லெவலில் முடியலை. கிராசரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 3500 நான் எடுத்து வச்சுருந்தேன். அப்படியே 3500 காலியாகிடுச்சு. எப்போதுமே இதில் ஒரு 200-300 வந்து மிச்சமாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 நான் எப்போதுமே மணி சேவிங்ஸ் சேலஞ்சுக்கு எடுத்து வைப்பேன் இல்லையா. 100 எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 3400 தான் செலவு பண்ணுவோன்னு ஒரு பிளான் பண்ணுவோம் இல்லையா. அந்த 100 சேமித்தது தான். பட் ஆனால் அது மணி சேவிங் சேலஞ்சுக்கு போனதுனால நான் அதை செலவாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 3500 ஃபுல்லாக காலி. அதே மாதிரி பால் பொறுத்த மட்டும் பாலாக இருக்கட்டும், பாலுக்கு வந்து நம்ம 30 நாள் கனெக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறதுனால அதில் எப்போதுமே பணம் மிச்சமாகாது. ஸோ அதனால் அது 0 ஆகிடுச்சு. காய்கறி பார்த்திங்கன்னா இந்த தடவை நான் 1000 கம்ப்ளீட்டாக செலவாயிடுச்சு. கரெக்டாக 1000 செலவாயிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த தடவை கொஞ்சம் பட்டர் பீன்ஸ்லாம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி, பச்சை பட்டாணியில் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பூண்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கினோம். பூண்டு எல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக உள்ளதெல்லாம் 2 வாரத்துக்கு ஒருக்கா வாங்கினதுனால எப்போதுமே கரெக்டாக இருக்கும். எப்போதுமே 100 50 தான் மிச்சப்படும். ஸோ அதனால் அதுவும் வந்து மிச்சமாகலை. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் வாங்கணும் வாங்கினதுனால பெரிய லெவலில் பணம் மிச்சம் பண்ண முடியல. நான்வெஜ்ஜை பொறுத்த மட்டும் அப்படி தான். ஸோ இந்த தடவை நாங்கள் நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் வீக் டேஸில் கூட எடுத்தோம். இடையில வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் எடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப கரெக்டாக போச்சு. முன்னாடினா சண்டே மட்டும்தான் எடுப்போம். ஸோ இந்த மாதம் வந்து 4 நாள் இல்லாமல் 4 சண்டே இல்லாமல் இடையில ஒரு 2-3 நாள் எடுத்ததுனால அமௌண்ட் கரெக்டாக போச்சு. ஸோ இது வந்து ஹாப்பி தான் எனக்கு. ஏன்னா என் பசங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் நான் வந்து பெருசாக வருத்தமே படல. கேஸ் பொறுத்த மட்டும் இந்த மாதம் கேஸ் பில் வந்து வரல. காரணம் நாங்கள் புக் பண்ணவே இல்லை. லாஸ்ட் மந்த் புக் பண்ண கேஸ் அதுக்கு முந்தின மாதம் வச்ச கேஸையே கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஓட்டி கொண்டாந்தாச்சு. பட் ஆனால் இந்த புது மாதம் கண்டிப்பாக நவம்பர் மாதம் புக் பண்ணி தான் ஆகணும். பெட்ரோல் பொறுத்த மட்டும் வந்து 1200 நான் எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஒன்று மட்டும்தான் வந்து 1000 பெட்ரோலை செலவு பண்ணி 200 மிச்சம் பண்ணியிருக்கேன். மிச்சம் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும்தான். வேறு எதுவுமே வந்து மிச்சம் பண்ண முடியல. 1200 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு பெட்ரோல் வந்து நான் மிச்சம் பண்ணிட்டேன். காரணம் ஸ்மால் டிஸ்டன்சஸ்லாம் நடந்து போகிறது தான். அந்த மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிசன், அதுக்கு எப்போதும் 500 போல் 500 போயிடுச்சு. கேபிளும் அப்படி தான். ஈபி வந்து பார்த்திங்கன்னா 1000 நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா. ஆல்ரெடி வந்து ஒரு 1000 இந்த மாதத்துக்கு ஒரு 1000. ஸோ 2000 வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் எனக்கு ஆக்சுவலி வந்து 1000 தான் பில் வந்துருந்துச்சு. 1008 வந்துச்சு. 1000 நான் ரவுண்டாக போட்டிருக்கேன். அந்த 1000 அப்படியே இபி பில் கட்டிக்கிட்டேன். அப்படின்னா எனக்கு இபியில் இன்னொரு 1000 மிச்சம் ஆகணும் இல்லையா. அந்த 1000 அப்படியே செலவாயிடுச்சு. அந்த ஸ்கூல் ஃபீஸ்க்காக எடுத்ததில் கொஞ்சம் 1000 கம்மியானோன்னா ஸோ இந்த இபி அமௌண்ட்லேருந்து எடுத்துட்டேன். சரி இதில் மிச்சம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதுவும் 0. ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் ஆனால் 2000 ஸ்நாக்ஸ் இந்த தடவை வந்து அப்படியே டபுள்.
நானும் வீட்டில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து பார்க்குறேன், சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கடையில் வாங்கினா தான் சாப்பிட்றாங்க. இன்னொன்று ரேட்டும் ஜாஸ்தி. நான் ஆல்ரெடி நானே வீடியோ போட்டிருக்கேன், ஸ்நாக்ஸ் செலவை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அந்த டிப்ஸை என்னால் ஃபாலோவே பண்ண முடியல. காரணம் வந்து பசங்கக்கிட்ட இப்போ ஒரு ஒழுங்கே இல்லை. வெளியில் வாங்கினா தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இன்னொன்று நம்ம கொஞ்சமாக வாங்கினாலுமே இப்போ 3 நாள் நான் வீட்டில் செஞ்சு கொடுக்குறோம், இல்லை 4 நாள் 5 நாள் வீட்டில் செஞ்சு கொடுக்குறோம். வாரத்தில் 1 நாள் 2 நாள் வாங்கினாலும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அதனால் வெளியில் வாங்குறதே வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் இந்த மாதம் வந்துருச்சு. ஸோ எனக்கு ஷாக்கிங் தான். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹோட்டல் செலவும் இந்த மாதம் எனக்கு ஜாஸ்தியாக வந்துச்சு. ஸோ அதான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். லாஸ்ட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் பண்ணதே எனக்கு ஒரு பெரிய தொகை வந்துருச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதத்துலேருந்து ஸ்நாக்ஸ்க்கு ஒரு கட்டுப்பாடு வைக்கணும்னு சொல்லிட்டு அதை முடிவு எடுத்திருக்கேன். அதை தனி வீடியோவாக நான் போடுறேன். அதில் 1000 ரூபாய் அப்படியே காலி ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்ம எதில் கேஸ் அமௌண்ட்டில் நம்ம மிச்சம் பண்ண அந்த 1000 ரூபாய் அப்படியே இந்த ஸ்நாக்ஸ்க்கு காலி ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் சொல்லலாம், என்ன பசங்க சாப்பிட்டதுக்கு போய் கணக்கு பார்க்குறீங்கன்னு. ஸோ எனக்கு என்னன்னா, இதே நான்வெஜ் அவங்க சாப்பிட்டதுக்கு நான் வந்து கணக்கே பார்க்கல, சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அது ஒரு ஹெல்த்தியான விஷயம். பட் நான் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த 2000 ரூபாய் வந்து வீட்டில் செஞ்சதுக்காக கண்டிப்பாக செலவாயிருக்காது. கம்ப்ளீட்டாக வெளியில் வாங்கினதுனால தான் வந்து செலவாச்சு. ஸோ அது வந்து முழுக்க அன்ஹெல்தியான விஷயம். ஸோ அது கண்டிப்பாக அது எனக்கு வந்து மனசுக்கு சந்தோஷமாக இல்லை. ஸோ அதனால நான் பசங்கக்கிட்ட சொல்லிவிட்டேன், நெக்ஸ்ட் மந்த் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒரு 2000 ரூபா நான் செலவு பண்ணி ஒரு அன்ஹெல்தியான விஷயத்தை எங்கள் வயிற்றுக்குள்ளேயோ என் பசங்க வயிற்றுக்குள்ளேயோ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், உள்ளே அனுப்பியிருக்கோம். சரி, ஓகே, அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்ததை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. இனி வரப்போகிற நாட்களில் கரெக்டாக இருந்திருக்கணும். ஸோ அதர் செலவும் 0 தான். மிச்சம் பண்ணது 200 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் புதுசாக ஒரு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. அந்த சேவிங்ஸ் என்னுடைய பட்ஜெட் பேக்லேயே செய்ய போகிறேன். இந்த பட்ஜெட் பேக்கை நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரி எந்த பவுச்லேயுமே அமௌண்ட்டு மிச்சம் ஆகலை. ஓகேவா? மிச்சமான ஒரே பேக் என்னது, என்வலப்பு பெட்ரோல் மட்டும்தான் 200 ரூபா. ஈவன் கேஸ் அமௌண்ட் கூட காலி ஆகிடுச்சு, ஸ்நாக்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக ஆகிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மிச்சம் பண்ணது ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணி நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன, நான் வந்து பட்ஜெட் பேக்கில் பட்ஜெட்டுக்கு நான் ஒதுக்கின அமௌண்ட்டில் நான் மிச்சம் பண்ணதுன்னு பார்த்தா 200 ரூபா. இனிமேல் இப்படி இந்த பட்ஜெட் பேக்லேருந்து மிச்சம் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டையும் இப்போ நான் ஒரு புது சேமிப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதம் நான் பட்ஜெட்டில் அது 1000 ரூபாய் 2000 ரூபாய் 10 ரூபானாலுமே இனிமேல் இந்த பட்ஜெட் பேக்லேயே சேவிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு என்வலப் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் சேமிக்க போகிறேன். அப்போ இது ஒரு சேமிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ நெக்ஸ்ட் மந்த்து இந்த பட்ஜெட் பேக்கில் நான் ஏதாவது ஒரு பணம் கொஞ்சமாவது மிச்சம் வச்சாதான் இந்த சேவிங்ஸை நான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் எனக்கு வந்துடும். தேவையில்லாத செலவை நான் குறைக்க ஆரம்பித்து பட்ஜெட்டில் மிச்சம் பண்ணக்கூடிய இந்த தொகையை மட்டும் தனி ஒரு சிறு சேமிப்பை இந்த பேக்கில் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.